வணக்கம் நண்பர்களே. சட்டமுனி சித்தரையா கர்ப்ப விதியில் சொல்லித்தந்த 57 முதல் 59 வரையிலான 3 பாடல்களில் உண்ணுகின்ற அன்னத்திலும் உணவு பண்டங்களிலும் சுவைக்காக சேர்க்கப்படுகிற உப்பு எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் உடலுக்கு நன்மை தரும் என்பதையும், உப்பை கற்பமாக செய்து உண்ணுகிற பக்குவத்தையும் சொல்லித் தருகிறார். உண்ணுகிற உணவில் உப்பு பிரதானமானது. சுவைக்காக மட்டும் உப்பு உதவுவதில்லை, உடலுக்கும் தேவையான ஒன்று. சட்டமுனி சித்தர் சொன்ன இந்த உப்பு பற்றிய பக்குவத்தை உணவு பற்றியும் உப்பு பற்றியும் ஆராய்ச்சி செய்கின்ற பெருமக்களும், சித்த வைத்தியத்தில் ஆராய்ச்சி செய்கின்ற பெருமக்களும் சித்தர் அவர்கள் சொன்ன பக்குவத்தில் கிடைக்கின்ற உப்பு பற்றிய தகவல்களை ஆராய்வதோடு மக்களுக்கு தெரிவிக்கவும், அதனால் உலக மக்கள் நலம் பெற்று ஆரோக்கிய பயன் பெறுவதற்கும் அரிய வாய்ப்பாக அமையும். சட்டமுனி சித்தர் சொன்ன பாடலுக்குள் போகலாமா? பண்ணப்பா அன்னத்தில் உப்பு ஒடுங்க, பாடுகிறே நாதாக்கள் பாடாதெல்லாம். சோற்றிலே உப்பை சேர்த்து உண்பதற்கு யாருமே சொல்லித்தராத பக்குவத்தை சொல்லித் தருகிறேன் கேளப்பான்ட்டு. முதலாவதாக ஒரு கல்லுரலை எடுத்துக்கணும். 5 முட்டைகளை உடைச்சு ஊற்றிட்டு, சாதாரண கல்லுப்பு 10 பலம். 10 பலம்னா சுமாரா 350 கிராம் அளவுக்கும், வெடியுப்பு 5 பலம் சுமாரா 175 கிராம் அளவுக்கும், நவச்சாரம் 2 பலம் சுமாரா 70 கிராம் அளவுக்கும். அடுத்ததா சீதமது. சீதமதுன்னா குளிர்ந்த தண்ணீர் அல்லது புளித்த காடி தண்ணீர்னு அர்த்தப்படுத்திக்கலாம். தண்ணீர் 3 பலம் சுமாரா 95 மில்லி அளவுக்கும் கல்லுரல்ல ஒன்றாக போட்டு அரைச்சி எடுத்தா மெழுகு பதத்துக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு, அடுத்ததா மெழுகெடுத்து பாறையுப்பை உடைத்து பூசி வெயிலிலே உலர வைத்து காய்ந்த பின்பு, மெழுகு பதத்துக்கு வந்ததும் பாறையுப்பை எடுத்து உடைச்சு தூளாக்கி அந்த மெழுகோட சேர்த்து பிசைஞ்சு உருட்டி உருண்டைகளாக்கி வெயில்ல காய வைக்கணும். வெயில் பட்டு உருண்டைகள் நன்றாக காய்ந்ததும் அதை எடுத்து அந்த உருண்டைகளை உழுகெடுத்த ஊசரத்தை, அதாவது ஈரமான உலர்மண் அல்லது களிமண்ணால் கவசம் போல பூசி காய விட்டு எருவரட்டிகளை அடுக்கி வைத்து, ஒரு 10 எருவரட்டிகளை அடுக்கி வச்சு அதுக்கு மேல இந்த காய்ந்த உருண்டைகளை வைத்து நெருப்பை மூட்டி எரிய விட்டு மண் சட்டி மூடியால மூடி வைத்து புடம் போட வேண்டும்னோ. எருவரட்டியெல்லாம் எரிந்து சாம்பலாகி சூடு ஆறுனதும் புடம் போட்டு எடுத்த உருண்டைகளை உடைச்சு பார்த்தா அதுக்குள்ள உப்பு போல கட்டி போயிருக்கும்னோ. கவனமாக உருண்டைகளை உடைத்து பார்க்கும்போது அந்த உப்பு வைரம் போல மின்னும்னோ. அந்த உப்பை எடுத்து குழம்புலையோ அன்னத்திலேயோ இட்டு சாப்பிட்டா உடம்புக்கு மிகவும் நல்லதுன்னு சட்டமுனி சித்தரையா சொல்லிட்டு, அடுத்ததாக இந்த உப்போட பயனையும் சொல்லித் தருகிறார். சாப்பிட்டால் இந்த உப்பு சட்டை தள்ளும், சமாதிக்கு உருவமைந்த மாதிரக்கும் ஐயா. இப்படி தயாரித்த உப்பை சாப்பிட்டு வர்றபோது உடம்பு இறுகி நீரெல்லாம் வெளியேறி, உடம்புல இருக்கிற கெட்ட நீரெல்லாம் வெளியேறி உடம்பு கல்தூண் போல வலிமையாக இருக்கும்னோ. சமாதி நிலையை அடைஞ்சாலும் சரி,
உடம்பு கெட்டு போகாதுன்னும், பக்தியோட அம்பாளை துதித்தாலும் அந்த அம்பிகையே அன்போடு வா வான்னு அழைப்பாள் என்றும், நோய்களும் பிணியும் கிட்டவே நெருங்காமல் உயரத்தில் அமர வைக்கும் என்றும், ஆரோக்கிய சிகரத்தில் அமர வைக்கும் என்றும், வேறு எந்த உப்பும் இந்த உப்பு போல வராது, அவ்வளவு சிறப்பான உப்புன்னு சொல்லிட்டு விளையாட்டாக வாய்க்கொழுப்புல இந்த உப்பை எடுத்து வெறுமனே தின்னாக்க, வெறுமனே சாப்பிட்டா கிடைச்ச உடல் நலமும் ஆரோக்கியமும் சித்தியும் வீணாகி போகும்னு சொல்லித்தாரார். உணவோடு கூட சேர்த்து கலந்து உண்ணாமல் வெறும் உப்பை மட்டும் எடுத்து உண்பது கூடாது என்றும் சட்டமுனி சித்தரையா கற்பமான உப்பாக, மருந்தான உப்பாக இந்த உப்பு இருக்கும் என்றும் உறுதியாக சொல்லித் தருகிறார். உண்மையாகவே இந்த உப்புக்கு மகத்தான ஆரோக்கியத்தை மக்களுக்கு அளிக்கும் என்றால், இது போன்ற உப்பை தயாரித்து முறையாக ஆய்வு செய்து இந்த உப்பின் பலனையும் ஆரோக்கியத்தையும் மக்களுக்கு தந்துதவ நம் தாய் நாட்டின் பெருமை மிகு விஞ்ஞானிகளால் முடியும் என்பதில் சந்தேகமில்லை. சட்டமுனி சித்தரையா சொல்லித்தந்த உப்பு நல்ல விஷயம்தானே. இந்த பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.